வணக்கம் நண்பர்களே. என் பேர் விஜயசங்கர் சதாசிவம். நான் சென்னையில் இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் மேக்ஸ் அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் ட்ரைனிங் வந்து நிறையா மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் நம்ம தமிழில் போடக்கூடாது. நம்ம கிராமத்தில் இருக்க பசங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் சிஆர்எம்னா என்ன, ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன, ஒர்க் ஆர்டர்னா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தோம்னா நாளைக்கு வந்து அவங்க தொழிலுக்கு வரும்போது இங்கிலீஷ் நீங்கள் எப்படி இருந்தாலும் யார்ட்டையாவது பேசி கற்றுப்பீங்க, ஹிந்தியும் கற்றுப்பீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிடைக்கும். ஸோ ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் முழிப்பு வராமல், தூக்கம் வராமல், முழிப்பு வராமங்கிறேன் பாருங்க, தூக்கம் வராமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஏன் தமிழ் மக்களுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த பதிவு. ஸோ என் பேர் அகெயின் சொல்கிறேன், விஜயசங்கர் சதாசிவம். உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா 9606215264. நாலேஜ் வைஸ் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், ஃபினான்ஷியலாக பண்ண முடியாது. ஸோ பேசிக்லி நானே வந்து ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ என்ன சொல்ல வரேன்னாக்கா, சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இங்கிலீஷில் தான் தெரியும், தமிழில் இப்போ வைரமுத்து சார் மாதிரி எனக்கு தமிழில் வந்து இதுக்கு மாற்ற பேர்லாம் என்ன இருக்குதுலாம் தெரியாது. அதனால நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், பட் ஆனால் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்கள் சேனலில், நம்ம வந்து பார்த்துக்கலாம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஒரு பொருளை ஒரு கஸ்டமருக்கு விற்கிறதுக்கு முன்னாடியும் விற்கிறதுக்கு அப்புறமும் அவருக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும், அவருக்கு என்னென்ன அந்த பொருள் வாங்குறதுனால பிரச்சனை வருது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு, அவருக்கு அந்த பொருளை வாங்கிட்டு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் அந்த பொருளை யூஸ் பண்ணணும், குவாலிட்டியாக இருக்கணும். முதல்ல குவாலிட்டியாக இல்லைன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனாக்கா அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அதை சரிப்படுத்துவதற்கு அவருக்கு ஹெல்ப் செய்யணும். ஹெல்ப்னாக்கா உதவு செய்யணும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணதில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும், அதில் உள்ளது என்னென்ன இது அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது. அது வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ஒரு ஒரு வருஷமாவது ஆகும். ஆனால் நீங்கள் நடைமுறையில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது போகும்போது அப்படியே அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும், ஓ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம லைஃப்பில் அப்படின்ட்டு. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நல்லாவே எல்லாமே பண்ணுறீங்க. பட் சில பேருக்கு ஆக்சஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஆக்சுவலி. ஸோ சர்வீஸ் மேக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னா, ஃபீல்ட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸை ஹெல்ப் பண்ணும். சர்வீஸ் மேக்ஸுக்கு காம்படிட்டர் சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்னொரு ப்ராடக்ட்டை அக்வயர் பண்ணி, சேல்ஸ் ஃபோர்ஸுங்கிறது ஒரு பெரிய கம்பெனி, அது ஒரு சிஆர்எம் கிளவுட் சாஸ் பேஸ்ட் கம்பெனி. அதோட காம்படிட்டர் வந்து ஃப்ரெஷ் ஒர்க்ஸு, ஜோவோலேருந்து நம்ம ஊரில் கம்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்த ஏரியாஸில். சேல்ஸ் ஃபோர்ஸ் கொஞ்சம் பெரிய கம்பெனி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்ட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு பொருளை விற்றப்புறம் இந்த ஃபீல்ட் சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, போய் சரி பண்ணக்கூடியது, இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது தான் ஃபீல்ட் சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. எப்படி மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவைப்படும்? இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, அங்கே வந்து ஒரு ஹார்ட் ஸ்கேனர் இருக்குது, ஆர் நிறைய டிவைசஸ் இருக்குது. என்னென்ன சொல்கிறது, ஸ்கேனர் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது டிவைஸ்லாம் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் ப்ராடக்ட் வந்து பெரிய பெரிய கம்பெனி லைக் மெடிக்கல் டிவைசஸ் கம்பெனின்பாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் ரிசர்ச் பண்ணி அந்த டிவைஸை கண்டுபிடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் வைப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் முக்கால்வாசி வந்து சொந்தமாகவே வாங்க மாட்டாங்க, ரெண்டலில் தான் வாங்குவாங்க. சொந்தமாக வாங்கினா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ரெண்டு விதமாக இருக்குது. இன்னும் சொந்தமாக வாங்கி நிறைய கும்பல் வர அப்போலோ மாதிரி உள்ள அப்போலோ, காவேரி ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் சொந்தமாக வாங்கி வச்சுப்பாங்க ஒரு மிஷினை. இன்னொரு மிஷினை வந்து ரெண்டல் எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு ஸ்கேனிங்க்கு இவ்வளோ பைசா கொடுத்துடணும் அவங்களுக்கு, சார்ஜ் மாதிரி. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸும் ப்ராடக்ட் வந்து ரிசர்ச் பண்ணோம், வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சிரும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக் கொடுத்துரும். ஒரு டெக்னீஷியன் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லையே வச்சுருப்பாங்க. அந்த அந்த மிஷினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா எப்படி வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து கூப்பிடுவாங்க,
அந்த டெக்னீஷியனை கூப்பிட்டு அந்த டெக்னீஷியன் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். உடனே ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பேஷண்ட்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வாங்குற லேப்டாப்புக்கு ஒரு 1-800 நம்பரில் கூப்பிடுறீங்க, கஸ்டமர் சப்போர்ட் கூப்பிடுறீங்க. அந்த லேப்டாப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரணும். இல்லை ஆப்பிள் ஃபோன் வாங்குறீங்க, இல்லை சாம்சங் ஃபோன் வாங்குறீங்க, அந்த ஃபோனில் ப்ராப்ளம் வருது, அந்த ஃபோனை போய் ஃபிக்ஸ் பண்ணி தரணும். எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வேணும்பீங்க. கிரெடிட் கார்டையோ இல்லை கேஷ் கொடுத்தோ இல்லை இஎம்ஐலையோ ஸ்வைப் பண்ணி வாங்குறீங்க. வாங்கிட்டு அவன் இன்வாய்ஸ் தருவான். அதுக்கப்புறம் போர்ட்டலில் போயிட்டு ஃபோனை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ஃபோனை ஆக்டிவேட் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லும். உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் vijayshankar@gmail.com அந்த மாதிரிலாம் போட்டு அந்த ப்ராடக்டர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஐமியா நம்பரும் இதுவும் சம் யூனிக் நம்பர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க, சீரியல் நம்பர்னு வச்சுப்போம். ஸோ சீரியல் நம்பரை வச்சு அவங்கள ட்ராக் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு அந்த ஃபோனுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா, அவன் என்ன சொல்லுவான், வேரண்டிக்குள்ளே இருந்ததுனாக்கா கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில் இப்போ ஆப்பிள் ஸ்டோர் இருக்கும் அங்கங்கே, ஆத்தரைஸ்டு ரீசெல்லர் ஸ்டோர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டோர்ஸில் போய் கொடுத்தீங்கன்னாக்கா அவன் வந்து என்னென்னு பார்த்து பிரச்சனையை சால்வ் பண்ணி தருவான். இப்போ இது ஒரு வகையான இது வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் இண்டஸ்ட்ரீஸில், ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ், ஆர்கனைசேஷனில் எல்எம்டபிள்யூ மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, இல்லை டாடா கன்சல்டன்சி, டாடா பவர் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, இல்லைன்னா ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, அந்த மாதிரி பெரிய கம்பெனிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மிஷின் இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு மிஷின் கெட்டு போச்சுன்னா தே வில் கால் த நம்பர் ஃபார் த டெக்னீஷியன் டு ஹெல்ப். ஓகே, அந்த மாதிரி கூப்பிடும் போது கஸ்டமர் சென்டர் நம்பர் போது சேல்ஸ் ஃபோர்ஸ் கால் வந்து ரவுட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் மூலமாக அனுப்பலாம். சோஷியல் சேனல்ஸ் நிறைய இருக்குது. வெப் ஆம்னி சேனல்பாங்க அது பேர். ஆம்னி சேனல்னால் எல்லா வகையும் சோஷியல் சேனல்ஸில் வரக்கூடிய இன்புட் ரிக்வெஸ்ட்டாக அந்த சிஸ்டம் வந்து அப்ளிகேஷன் வந்து அதை உங்களுக்கு பார்த்துன்ட்டு அதை என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கேஸ் க்ரியேட் பண்ண சிஸ்டமில் அந்த கேஸ் அட்டன் பண்ணி ஒருத்தவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஆட்டோ பாட் யூஸ் பண்ணுவாங்க, பிஓடின்னு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இதான் உனக்கு பிரச்சனையா, டிட் யூ ட்ரை திஸ், இதை நீ பண்ணிட்டியா, இது பண்ணலையா, இது பண்ணுன்னா இது பண்ணு, இது பண்ணு, இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படியும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னாக்கா ஒரு டெக்னீஷியனுக்கு அசைன் ஆகும். அதாவது என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்கிறத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 16 வாங்கிட்டு ஒரு லேப்டாப் ரிப்பேர் பண்ணுற டெக்னீஷியன்ட்ட போய் கொடுத்தீங்கன்னாக்கா சரிப்படாது. அதனால என்ன ஆகும், ஐஃபோன் ப்ராடக்ட்டுக்கு உள்ள ஸ்கில் என்னவோ அந்த ஸ்கில் உடைய டெக்னீஷியனுக்கு அந்த ப்ராடக்ட் போய் அந்த கேஸ், அதாவது ஒரு சப்போர்ட் கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, கேஸ்னாக்கா ஒரு டாக்குமெண்டேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஓகே, அந்த கேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டெக்னீஷியனுக்கு அசைன் ஆகும். அந்த டெக்னீஷியன் என்ன பண்ணுவார், இந்த டெக்னீஷியன் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு ஐபேட் மாதிரி டிவைஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த ஐபேட் மாதிரி டிவைஸில் அவருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி நாளைக்கு நீ இந்த வேலைலாம் பண்ணணும், போய் பண்ணேன்னா உனக்கு சௌகரியமாக இருக்கும், இந்த கஸ்டமர்லாம் அவைலபிள், அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதுதான் பிரச்சனை, ப்ரீஃப் சம்மரி ஆஃப் த ப்ராப்ளம். அப்படியே அவன் படிச்சுட்டு போய் பார்ப்பார். அவர்கிட்ட கஸ்டமரை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்களே, ஏர்டெல்லேருந்து வராங்கல்ல, ஏர்டெல்லேருந்து சரியில்லை, சில ரிப்பேர் ஆகிருக்கு சார், நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, உடனே டெக்னீஷியன் வந்து என்ன பார்க்குறாரு, அந்த டெக்னீஷியன் பார்ப்பார். அந்த டெக்னீஷியன் பார்த்துட்டு ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது முதல்ல ட்ரையாஜ் பண்ணுவார். ட்ரையாஜ்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம், ஆக்சுவலி ட்ரைங் டு சால்வ் த ப்ராப்ளம், அண்டர்ஸ்டாண்டிங் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ரூட் காஸ்னா நுனி அளவில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ப்ராப்ளம் ஆக்சுவலி. அந்த ப்ராப்ளமை பார்த்துட்டு ஸோ அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுவார், சார் இது ரவுட்டர் போயிடுச்சு, இல்லை லேப்டாப்பில் வந்து சின்ன மதர் போர்ட் ப்ராப்ளம், இல்லை ரேம் ப்ராப்ளம், இல்லை சாஃப்ட்வேர் எதுவும் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க அது ஹேங் ஆகிருக்கு, இல்லை உங்கள் மிஷினை யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க, சின்ன சின்ன ப்ராப்ளம், இல்லை எல்சிடி ஸ்க்ரீனில் பிரச்சனை சார், பிக்சல் போயிடுச்சு, அந்த மாதிரி சொல்லி இது பார்ட் ரீப்ளேஸ் பண்ணோம் சார் அப்படிம்பார். வேரண்டியில் இருந்ததுனாக்கா அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னா பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க, ப்ராடக்ட்டே ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. வேரண்டி இல்லைன்னா தேர் வில் பி சார்ஜஸ் ஃபார் இட், அது சார்ஜ் பண்ணோம். இந்த பண்ணுற அப்ளிகேஷன் டெக்னீஷியனை போய் ஓப்பன் பண்ணி அந்த ஒர்க் ஆர்டர் ஒன்று க்ரியேட் ஆகும். ஒர்க் ஆர்டர்னால் ஒன்றும் இல்லை, இந்த வேலையை செய்யணும் நீ, இந்த டெக்னீஷியன் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காரு,
இந்த கேஸுக்கு இந்த ஒர்க் ஆர்டரு, இதான் ப்ராடக்ட்டு, இதுதான் லொக்கேஷன் ஆஃப் த கஸ்டமர், இதுதான் கான்டாக்ட் ஆஃப் த கஸ்டமர். கான்டாக்ட்னா ஃபோன் நம்பர் அந்த மாதிரி உடைய ஃபோன் நம்பர் ஆஃப் த கஸ்டமர். ஸோ அவர் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு அது ப்ராடக்ட்டை பார்த்துட்டு ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பார்ட் எடுத்து இன்னொரு பார்ட் போடுவார். ஒரு மதர் போர்டு எடுத்துகிட்டு இன்னொரு மதர் போர்டு போடுறாரு அப்படின்னா அந்த எடுத்த பார்ட்டுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். காம்பனன்ட்ஸ்னு பேர் சொல்லுவாங்க. ஒரு லேப்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு காம்பனன்ட் நிறையா, ஒரு கார் பண்ணுறோன்னா அதுக்கு காம்பனன்ட் நிறையா இருக்கும். காரு, டோரு, ஸ்டீரிங் வீலு, கியர் பாக்ஸு, கியரு, அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி லேப்டாப்புக்கு ஒரு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்பனன்ட் எடுத்தோம்னா அதுக்கு உள்ள ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், காம்பனன்ட் சீரியல் நம்பர். அதை எடுத்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, வேற காம்பனன்ட் போடுறாருன்னா அவர் வந்து அதில் அந்த ஒர்க் ஆர்டரில் இந்த கார்ட்டை எடுத்தேன், இந்த பார்ட்டை போட்டேன் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இஆர்பி சிஸ்டத்துலேயோ இல்லை நீங்கள் எங்கே மெயின்டைன் பண்ணுறீங்களோ அங்கே போயிட்டு இந்த மதர் பேரண்ட் காம்பனன்ட் லேப்டாப் கீழே பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்பாங்க. பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால் அதுக்கு உள்ள எல்லா அடக்கமான பொருட்கள் அது எதனால பண்ணதோ அதெல்லாம் குரூப் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் பண்ணுறதுக்கு கீபோர்ட், ஸ்க்ரீன், எல்சிடி இன்ச் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குதுன்னா அந்த காம்பனன்ட்ஸ்லாம் சேர்ந்து அதில் இருக்கும். அதை போய் இது ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த சீரியல் நம்பர். இது நான் மாற்றினேன், இதுக்கு இவ்வளோ நாள் புதுசாக பார்த்ததுனால இதுக்கு வந்து 6 மாதம் வேரண்டி வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதுக்கு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கஸ்டமர்கிட்ட வந்து பர்மிஷன் மாற்றுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு எவ்வளோ விலை ஆகும்னு சொல்லணும். நம்ம இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், ₹250 ஆகும் சார் அப்படிம்பாரு. அது ஆக்சுவலாக ₹250 அதாங்கிறது நம்ம கம்பெனி சொல்கிறது தெரியாது. முதல்ல ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலாக ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு தெரியும், அது ஒரு கோட் மாதிரி. அது ஆக்சுவலாக என்ன கோட்னா இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டெக்னீஷியன் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் யூ ஹேவ் டு பே த நம்ம அது சிக்னேச்சர் ஒன்று வாங்கிப்பாங்க உங்கள்கிட்ட, பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு. என்ன பண்ணலான்னு வாங்கின அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வேலை முடிஞ்சு ரிப்பேர் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணி யூ ஹேவ் டு பே த பேமெண்ட். இது ஆர்கனைசேஷனுக்கு. கார்ப் டு கார்ப், பி டு பின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி எண்ட் கஸ்டமர்னால் முதல்ல பே பண்ணிட்டா ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார், இல்லை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லேப்டாப் இப்போ ஆப்பிள் ஸ்டோரில் போனீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டை கொடுத்துருவாங்க. அப்போ கொடுக்கும்போது இவ்வளோ பே பண்ண சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர். இதை பண்ணுறதுக்கு சர்வீஸ் மேக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபீல்ட் சர்வீஸ் லைட்னிங். அமெரிக்காலலாம் இது ரொம்ப ஃபார்முலாக பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் வச்சுன்னு. நம்ம ஊர்லேயும் நிறைய கம்பெனிஸ் இப்போ பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபோட வருவாங்க, இல்லை ஃபோன்லேயே பண்ணுறாங்க. சில பேர் ஃபோனில் சின்ன ஃபோனில் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது நிறைய நம்ம நாட்டிலையும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஒர்க் ஆர்டர், அதே மாதிரி ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன, ஒரு பார்ட்டில் ஃபிக்ஸாக அந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் டிவைசஸ் பார்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி காயில் போட்டு திருப்பி அனுப்புவாங்க அப்படின்னா அது அந்த பார்ட் வண்டி எடுத்துன்னு போவார், அந்த மிஷினை ஆஃப் பண்ணி வச்சுருவார். அதை எடுத்து டெப்போ ரிப்பேர்னா சென்ட்ரலைஸ்டு ரிப்பேரிங் சென்டர் ஆக்சுவலி. அந்த இடத்துல அனுப்பிச்சு அங்கே போய் ரிப்பேர் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு திருப்பி ஷிப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து டெக்னீஷியன் விசிட் பண்ணி இது பண்ணுவாங்க. இது இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது 3 இது இருக்குது ஆக்சுவலாக. யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ், லேபர், எக்ஸ்பென்சஸ். நம்ம ஊரில் லேபருக்கு வந்து சார்ஜ் தனியாக பண்ண மாட்டாங்க லேபர்னு சொல்லிட்டு, அதுலேயும் காஸ்ட்லி இன்க்ளூட் ஆகிடும். இவ்வளோ ₹250 ₹450 சொல்லிடுவாங்க. பார்ட்ஸுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, பார்ட்ஸ் வாங்கணுன்னா இவ்வளோ ஆகும் சார்ன்ட்டு. லேபருக்கும் சார்ஜ் பண்ணோம், எக்ஸ்பென்சஸ்க்கும் சார்ஜ் பண்ணோம். எக்ஸ்பென்சஸ்னால் அவர் அங்கேருந்து வரார் இல்லையா, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்னால் ஓகே. நீங்கள் பாட்டுக்கு ரிமோட் வில்லேஜில் இருந்துட்டு அங்கே வந்து ப்ராடக்ட்டை வாங்கிட்டு ஒர்க் பண்ண முடியல, பக்கத்து சர்வீஸ் சென்டரில் நீ வீட்டுக்கு வந்து தான் பண்ணித்தரணும் அப்படின்னா பண்ணித்தர முடியாது இல்லையா. அதனால் நம்ம ஊரில் கொடுக்க மாட்டாங்க காசு. கொடுக்க மாட்டாங்கங்கிறதுல நியாயமாக இருந்தால் கொடுப்பாங்க. அதனால தான் அவங்க சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க. நீங்கள் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில கம்பெனிஸ்லாம் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறாங்க இப்போல்லாம் சர்வீஸாக. ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ், லேபர், எக்ஸ்பென்சஸ். ஓகே, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வரும், அந்த ஆள் சாப்பிட்றதுக்கு தேவையானது அதெல்லாம் நீங்கள் தான் கான்ட்ராக்ட் எந்த மாதிரி சைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும். கான்ட்ராக்ட்னா அந்த கான்ட்ராக்ட்லேயே 2 விதமான கான்ட்ராக்ட் இருக்குது. வாரண்டி கான்ட்ராக்ட், ஸ்டாண்டர்ட் வாரண்டி, எக்ஸ்டெண்டட் வாரண்டி.
இன்னொன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்பிள் ஸ்பாட்டிஃபைல சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கான்ட்ராக்ட். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வாரண்டினா ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலே ஒரு அது உத்தரவாதம் தருவாங்க. 1 வருஷம் வரைக்கும் நல்லா வேலை செய்யும், அதுக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது மேலேயே வேலை செய்யும். எக்ஸ்டர்னல் வாரண்டினா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணுவீங்க, இல்லை பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஏதாவது பயப்படுறீங்க இந்த நிறைய காசு வாங்கி போட்டதுனால, ஸ்மால் அமௌண்ட்டில் ஒன்று எக்ஸ்டர்னல் வாரண்டி வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடிஷ்னல் 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்டை கவர் பண்ணுவாங்க. இது தாங்க ஹோல் கான்செப்ட். இதில் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்ளிகேஷன்ஸில் டேட்டா பேஸ் இருக்குது, ஃபீல்ட்ஸ் இருக்குது, சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்கன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் இருக்குது, இது எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இப்போ எனக்கு ஒண்டி இப்போ கஸ்டமைஸ்டு பிஸ்னஸ் ப்ராசஸ் வச்சுக்கணும் கம்பெனி நினச்சது அப்படின்னா, பிஸ்னஸ் ப்ராசஸ்னால் தனித்தனிமான ஒரு ப்ராசஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சுன்னா கஸ்டமைஸ் பண்ணலாம். அந்த கஸ்டமைஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து சில டூல்ஸ்லாம் இருக்குது, அந்த டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன ரோல் இருக்குது, பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு ரோல் இருக்குது. இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கரெக்டாக டெவலப்பருக்கு அவங்களுக்கு புரியாததுனால அவங்களுக்கு வந்து நீட்டாக டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ ஏஐ வந்ததுனால என்ன ஆகுதுனாக்கா ஏஐ வந்து அரேஞ்ச் பண்ணுது. நீங்கள் இங்கிலீஷ்லேயோ அனுப்பிச்சிங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் இங்கிலீஷில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு கோடு எழுதி இதுதான் கேட்குறியா அப்படின்னு கேட்கும். அப்போ நீங்கள் கோடு வெரிஃபை பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஸோ இதுதான் சிம்பிளான ப்ராசஸ். ஐ திங்க் நான் ஃபுல்லாக கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன், பட் பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்னாக்கா யூ கேன் கான்டாக்ட் மீ அட் 9606215264. We do it for chargeable, sir. We don't, students only we do it for free. We do it for free when time permits, actually. Thank you so much.